குட் மார்னிங். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வேலை ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, இந்த நாளுக்கு உண்டான ட்விஸ்ட்டு என்னன்னா, கோரிங் மாஸ்டர் லீவு. இப்போ ரெண்டுமே நான் தான் போட்டேன். இவ்வளோ நேரம் அவன் மாவு பிணைஞ்சான் ரொட்டிக்கு. இப்போ ரொட்டியும் கோரிங் ஃபாஸ்ட் ஃபுட்டு ரெண்டுமே நான் தான் பார்த்தேன். இன்றைக்கி இந்த ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல் தான். பாருங்கள், சாப்பிட்டுருக்கான். நான் போட்டு கொடுத்ததான் சாப்பிட்டுருக்கேன். இவ்வளோ நேரம் மைதா பிணைஞ்சான். அப்போ அவன் மைதா அந்த பாக்ஸில் இருக்கிற ப்ளூ கலர் பாக்ஸு அது முடிகிற வரைக்கும் அதையும் நான் தான் போடணும், இதையும் நான் தான் போடணும். டிவிக்கே அவன் தான் அந்த விஜய் ரசிகர். ஓகே நண்பர்களே, வேலை அதிதீவிரமாக போயிட்டுருக்கு. ஒரு ட்விஸ்ட் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். எங்கள் கடைக்கு புதுசாக யூனிஃபார்ம் வந்துருச்சு. இதுதான் அந்த யூனிஃபார்ம். இருங்க உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இதுதான் இப்போ கடைக்கு வந்திருக்கு புது யூனிஃபார்ம். இது பெருசாக இருக்கு. சைடு பிடிச்சிக்கலாம். யூனிஃபார்ம் வந்திருக்கு. இது ஒன்று வச்சுருக்கிறேன். மொத்தம் 2. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு சமைக்கிறேன். இதுவும் மற்றும் அதுவும். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் மாவுளை பிணைஞ்சு முடிச்சாச்சு. அவன் சாப்பிட்டு வந்துட்டான். இதுக்கப்புறம் அவன் ரொட்டி போடுவான், நான் வந்துட்டு கோரிங் போடுவேன். இதுக்கு பேர் கோரிங்னு சொல்லுவாங்க. மாமா கோரிங்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, நேர்த்திக்கு நாளில் எதிர்பாராத திருப்பங்கள் அப்படின்னா, நான் வீடியோ எடுத்துக்கிறப்போ ஒரு ஜீவன் பின்னாடி கிராஸ் பண்ணிவிட்டு என் முகம் இதில் ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து அதை டெலிட் பண்ண சொல்லி சண்டை போட்டுச்சுன்னு சொன்னால அது ஒன்று. அப்புறம் ஒரு ஐயர் வந்து இந்த ஏரியாவை விட்டு காலியாகி 2 வருஷமாக தெரிஞ்ச ஒருத்தர் போகிறாருன்னு சொன்னல அது ஒன்று. இன்றைக்கி நாளில் ட்விஸ்ட் என்னென்னா, கோரிங் மாஸ்டர் லீவு. நான் தான் ரொட்டியும் கோரிங் ரெண்டையும் போட்டுக்கிட்டு இருந்தேன். 2 மாஸ்டர் வேலையும் நான் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போய்கிட்டு இருக்கு. நாளைக்கும் ட்விஸ்ட்டும் இருக்கும். சாவடியாக போய்கிட்டு இருக்கு வேலை. அடி நொறுக்கும் ஒன்று இருக்கும். இது வந்து சேமியா மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு பேர் பீகுன்னு சொல்லுவாங்க. அடி நொறுக்கு எரிஞ்சு எவ்வளோ ஒரு தட்டில் கூட ஒன்று கூட பேலன்ஸ் கிடையாது. நம்ம ஒரு ரொட்டி மாஸ்டரு, ஆனாலும் எந்த சாப்பாடுமே வந்துட்டு திரும்ப பேலன்ஸ் வைக்காத மாதிரி நம்ம சாப்பிடுவோம். இது வந்து நூடுல்ஸ் தெரியுமில்ல உங்களுக்கே. நூடுல்ஸ் இது வந்து ரைஸ், இது வந்து மேகி வந்துட்டு பிரித்து தண்ணியில் வந்துட்டு ஊற போட்டு வச்சுருக்கணும். இதெல்லாம் அப்புறம் இந்தோனேஷியா, சீனா அது போல் அந்த மாதிரியான ஃப்ளேவர் வேலை போய்கிட்டு இருக்கு. நேற்று இந்த ரொட்டி மாஸ்டரை வெத்தலை புட்டின்னு சொல்லி வெத்தலை மாஸ்டர்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்துட்டு நான் இப்போ கேமராவை அவன் வெத்தலை பாக்கு போடுறதை எடுத்தேன். கேமராவை செல்லு எடுத்த உடனே டக்குன்னு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க. வெத்தலை எல்லாத்தையும் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான் ரொட்டி மாஸ்டர். இப்போ வெளியே போய் வெத்தலை பாக்கு போட போயிருக்கான் ரொட்டி மாஸ்டர். அவர் ஐ மாஸ்டர் அருளண்ணன் தெரியும் உங்களுக்கு, கிறிஸ்துமஸுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாருல, அவர் வந்துட்டு டீ மாஸ்டர். இங்கே இருந்த ரொட்டி மாஸ்டர் வந்துட்டு வெளியே ஓடி போயிட்டேன் வெத்தலை பாக்கு போடுறதுக்கு. நான் அதை கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு நேற்று ரெக்கார்ட் பண்ணதுனால, நேற்று அவனை சொன்னோம்ல, அதனால். என்ன நண்பர்களே, அலங்கோலமாக இருக்குது மூஞ்சின்னு பார்க்குறீங்களா? கோரிங் ஃபாஸ்ட் ஃபுட்டு அடி நொறுக்கி சேமா டயர்டில் இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன். இதான் நம்மளோட யூனிஃபார்ம் புதுசாக வந்திருக்குன்னு சொன்னால, நியூ இயர்லேருந்து இந்த யூனிஃபார்ம் தான் போடணும். வேலை பார்க்குறேன் எல்லாருமே. சாப்பாடு கட்டிட்டு போயிட்டுருக்கிறேன். மூஞ்செல்லாம் வேர்த்து ஓடுது. சட்டைக்குள்ளெல்லாம் இன்னும் லிட்டரு கணக்கில் தண்ணி வேர்வை ஓடிக்கிட்டு இருக்கு. கோரிங் இது வரைக்கும் நான் அரை ஷிஃப்ட்டு அப்படி சொல்லி முழுசாக பார்த்ததில்லை. அதிகமான ஆர்டர் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைமாக வந்துட்டு 3 நேரம் பார்த்தேன். அடி சாவடி இடி மின்னலுமா இருக்கும் நம்ம கோரிங் பட்டரில் பூந்தோம்னா. எல்லாம் சும்மா பெருமைக்கு சொல்லலை. இன்றைக்கி வேணா நான் ஒரு ரொட்டி மாஸ்டர் எங்கள் கடையில் வந்துட்டு முதன்மையான ஒரு ரொட்டி மாஸ்டர், ஒரு நல்ல கோரிங் மாஸ்டர் யாரும் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லை. கோரிங் நானாக பழகினேன். அடுத்தது இது இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கன்னா சும்மா வரல. இங்கே வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாமல் வந்து இவ்வளோ தூரம் ஒரு வைராக்கியம், ஒரு வெறி இருக்கிறவங்க பூரா பங்களாக்காரன். அவங்க மத்தியில் உருவாகிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா?
ஓகே, மணி 7:10. இன்றைக்கி அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேறு. ஜாமான் வாங்க போன போரிங் மாஸ்டர் 7 மணிக்கு மாற வேண்டியவன் ஜாமான் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அதனால் நான் அப்படியே 7 மணிக்கு போன்ட்டாங்க. இப்போ மணி 7:15. 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே வேலை பார்த்துருக்கேன். இதுதான் மலேசியாவின் ஈவினிங் வியூ. சரி வாங்க இப்போ ரூமுக்கு போவோம். ஓகே நண்பர்களே, இந்த நாள் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ தான் கை கழுவ போகிறேன். ஓகே, லைவ்லேயே சாப்பிட்டுட்டேன். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மீளணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, இந்த நாளில் என்னுடைய ட்விஸ்ட்டு, இந்த நாளுக்குண்டான ட்விஸ்ட்டெல்லாம் என்ன அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்க, இந்த வீடியோ முழுக்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முழுசா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய லைவ் டைம் இந்திய நேரப்படி 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் டைம் மாற்றிட்டேன். 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ 6 to 7 மாற்றிட்டேன். ஓகே, ஏன்னா டைம் பற்ற மாட்டேங்குது. வந்து எடிட் பண்ணுறதுக்கும் இதுக்கெலாம் வந்து டைம் பற்ற மாட்டேங்குது. அதனால் இப்போ இடையிலே அதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்போவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருக்கேன். எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கட்டாயமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில். பாய்.